Guys, welcome out to this channel. 12th standard physics chapter 2 current electricity. இதுல example sum 2.4 தான் பார்க்க போறோம். இதுல நம்ம 2 waysல இந்த sum பார்க்க போறோம். mathematical logarithmic உங்களுக்கு என்ன way பிடிச்சிருக்கோ அந்த way easiest ஆன way choose பண்ணி நீங்க அந்த வீடியோ skip பண்ணி பார்த்துக்கோங்க. and இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த क्वेश्चனை வாசிச்சு அதுக்கு பின்னாடி உள்ள கான்செப்ட் behind this sum எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த கான்செப்ட் பார்த்துட்டு நம்ம இந்த sum clear up முடிச்சிடலாம். Determine the number of electrons flowing per second through the conductor when a current of 32 ampere flows through it. என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோயிங் per செகண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த கண்டக்டர் வழியாக போகிறத நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் per செகண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போ அதோடைய கரண்ட் 32 ஆம்பியராக இருக்கும் பொழுது, அதாவது 32 ஆம்பியர் கரண்ட் அது வழியாக போயிட்டு இருக்கும்போது, அந்த கண்டக்டர் வழியாக போயிட்டு இருக்கும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் per செகண்ட் என்ன போயிட்டு இருக்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் செகண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எந்த கான்செப்ட் பின்னாடி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோஸ்கோபிக் லா ஆஃப் ஓம்ஸ் லா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி தான் வருது. அண்ட் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு J இஸ் ஈக்குவல் டு ஸ்டிக்மா இ அப்படின்ட்டு நம்ம கொண்டு வந்திருப்போம். அங்கே தான் நம்ம கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருப்போம். கரெக்டாக இந்த சம்மும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்கனால நம்ம வேறு மாதிரியும் நம்ம இது பண்ணலாம். Q is equal to ஐடிங்கிற ஃபார்முலா வச்சு நம்ம பண்ணலாமே. Q is equal to ஐடி அப்படின்னு சொல்லும்போது இங்கே எங்கே இருக்குது N அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த Q அப்படிங்கிறது நம்ம குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது Q is equal to N இருக்கா, அதை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐடி இப்போ நம்மளுக்கு இங்கே தேவைங்கிறது N, அப்போ இந்த E மல்டிப்ளைல இருக்கிறது இங்கே டிவைடில் வருமா, அப்போ N is equal to ஐடி பை இ அப்படிங்கிறது நம்முடைய ஃபார்முலா. அண்ட் இது கொஞ்சம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா இது பண்ணலாம். அப்போ இந்த சம் ஒரு இம்பார்ட்டன்ட் சம். டிஃப்ரெண்ட் என்ன இங்கே ஒரு கோரிலேஷன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் சாப்டருக்கும் செகண்ட் சாப்டருக்கும் உள்ள கனெக்ஷன் இங்கே நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கொடுத்துருக்குது கரண்ட்டு அண்ட் பர் செகண்ட் அப்படின்னா ஒரு செகண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. 1 மினிட்னா அது நம்ம செகண்டில் மாற்றலாம். இது செகண்ட்லேயே கொடுத்துருக்கனால நம்ம மாற்ற வேண்டாம். அப்போ 32 இன்ட்டு நம்மளுக்கு செகண்ட் இது எத்தனை செகண்ட் கொடுத்துருக்காங்க, பர் செகண்ட்னா 1 செகண்டுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ டிவைடட் பை நம்மளுக்கு இ அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் நம்ம எழுதணும். 1.6 இன்ட்டு 10⁻⁻19 அப்படிங்கிறது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மேலேயும் கீழே நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறது நம்மளோட ஆப்ஷனல் தான். நம்மளுடைய கால்குலேஷன் டெசிமல் லெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸியாக இருக்கணுக்காக நம்ம பண்ணுறோம். அப்போ 3 to 320 ஆயிருமா. இது 16 இன்ட்டு 10⁻⁻19 நம்மளுக்கு இருக்கும். இங்கே கீழே மைனஸில் இருக்கிற பவர் வந்து மேலே நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும். மற்ற எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே மாதிரி நம்ம எழுதலாம். இன்ட்டு 10⁻+19 அப்படின்ட்டு வந்திருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சோம், அதாவது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 16 2 32, அப்போ 0 ஒன்று இருக்கா, அப்போ 20, அப்போ 16 × 20 நம்மளுக்கு 320 அப்படிங்கிறது ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ 20 இன்ட்டு 10⁻19 அப்படிங்கிறது தான் இந்த சம்முடைய ஆன்சர். நம்ம மேத்தமெட்டிக்கலாக ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் முன்னாடி தள்ளி வச்சு இங்கே வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும். முன்னாடி தள்ளி வச்சோன்னா அப்போ 2 இன்ட்டு 10⁻20 எலக்ட்ரான்ஸஸ் அப்படிங்கிறது தான் இதுலேயே ஆன்சர். கடைசி எலக்ட்ரான்ஸஸ்ன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸஸ்னால n is equal to அப்படின்ட்டு போட்டுடலாம். அண்ட் இப்போ நம்ம லாகாரிதமிக்லாம் சால்வ் பண்ணலாம். இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. சப்ஸ்டியூஷன் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், வேரி ஆகும். சப்ஸ்டியூஷன் கூட வேரி ஆகாது, நம்மளுக்கு கேல்குலேஷன் தான் வேரி ஆகும். என்னென்னா நம்ம இந்த 10 × 10 தான் நான் அப்படி சொன்னேன். இப்போ 32 வந்து நம்ம லாக் எடுக்கணும். அதுக்கடுத்து 1.6க்கு நம்ம லாக் எடுக்கணும். இப்போ லாக் புக் எடுங்க. இந்த லாக் புக்கில் உங்களுக்கு 32 அப்படின்னா 32ல் நம்ம என்ன பார்க்கணும், லாக் புக்கில் 0 பார்க்கணும். அப்போ 32ல் நம்ம 0 பார்க்குறோம். 32 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 32ல் இது வந்து நம்மளுடைய 0 பார்ட்டா, இது 1 பார்ட்டா, இது 2 பார்ட்டா. அப்போ 32ல் 0, 32ல் 0 5051. இங்கே 32 அப்படின்னு சொல்லும்போது 2 எலிமெண்ட் இருக்கிற காரணத்தினால n-1 படி 1. என்னது நம்மளோட வேல்யூ 5051 அப்படின்ட்டு வந்திருக்கும். அதுக்கடுத்து இது டிவைடில் இருக்கனால இந்த 1.6க்கு வேல்யூ எடுத்துகிட்டு அதையும் இந்த 32க்கு எடுத்த லாகையும் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு வர்ற ஆன்சரை ஆன்டி லாகில் நம்ம பார்க்கணும். இப்போ 1.6 அப்படின்னு சொல்லும்போது 60ல் நம்ம என்ன பார்க்கணும், 0 பார்க்கணும். 16ல் நம்ம 0 பார்க்கணும். 16ல் 0 என்னது 2041. 2041 அப்படின்னு சொல்லும்போது n-1 படி 0. நம்மளுக்கு என்ன பார்த்தோம், 2041 அப்படிங்கிறது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணுறோம். 1, அதுக்கடுத்து இதுக்கு 1 வரும் அண்ட் 0. 5ல்
2 அப்படின்னா 3 அப்போ 1.3010 அப்போ 2 பாயிண்ட் தள்ளி வைக்கணும் ஆன்சரில். 3010 வந்து நீங்கள் ஆன்டிலாக் பார்த்தீங்கன்னா 2000 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். 30ல் நம்ம என்ன பார்க்கணும், 3010 அப்படின்னா 30ல் 1 பார்க்கணும். 30ல் நம்மளுக்கு 1 வந்து 2000. அப்போ 2000 அப்படின்னு பார்த்தோன்னா இதோடைய ஆன்டிலாக் 2000 அப்படின்னு சொல்லும்போது நம்ம 2 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். அப்போ 20 பாயிண்ட் அப்படின்ட்டு வந்திருக்கும். அப்போ 20 இன்ட்டு 10⁻⁴ நம்மளுக்கு 19 இருக்கும். அதே மாதிரி நம்ம முன்னாடி ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சோம் அப்படின்னா 2 × 10⁻20 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.